நாய் சேகரில் போனோம், இதில் ஒன்றும் இல்லைன்னாரு. எதுக்கு ஆஃபீஸ் போனார், அவர் மேல் வந்து ஒன்றும் இல்லைன்றாரு. அது வந்து அப்படியே விட்டுருந்தா பரவாயில்ல. அதை டிவியில் வந்துட்டு நான் புது டீம் உருவாக்கியிருக்கேன், பழைய டீம்லாம் தூக்கிட்டேன் அப்படின்னாரு. அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. 1:30 மணிக்கெலாம் வந்து அவர் வந்து பார்க்கவே இல்லையா, டெத்து கூட வருது. எனக்கு விவேக் சார், மனோபாலா, மயில்சாமி இருந்தாங்கன்னா எனக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காரு. உடல்நிலை சரியில்லாதப்ப எனக்கு விஜய் டிவி பாலா வந்தார், வந்து ஒரு பெரிய தொகையை கொடுத்தாரு. ஒரு அடிக்கடி நாங்கள் போய் ஆஃபீஸ் போயிடுவோம், பார்க்கும்போது 2000 3000 பணம் கொடுத்தாரு. அந்த பிறந்தநாளைக்கு போனப்போ கூட காசு கொடுத்தாரு, பணம் கொடுத்தாரு, ஒரு 10,000 கொடுத்தாரு. எதுனாலும் பிரேமா லட்சுமி வந்தால் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா. சத்தியம் தேட்டரில் சுந்தரிசி சந்தானம் படம் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. லட்சுமணன், உங்கள் அந்த நீங்கள் சொல்கிற டைலாக் தான் பயங்கர தேட்டரில் கிளாப்ஸ். 20 வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இது வந்து அட்வான்ஸ் புக்கிங்லாம் போட்டிருந்தாங்க, அதுலேயே 3 நாள் ஃபுல்லாகிடுச்சு. இப்போ தரணி சார் வந்து எவ்வளோ பெரிய இட்டு கொடுத்த டைரக்டர், அவர் இன்னைக்கு படம் இல்லாமல் இருக்காரு. இப்பயாவது விஜய் இந்த படத்தை பார்த்தாரு, இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்தாரு, இப்பயாவது அவருக்கு ஒரு படம் வாய்ப்பு தரலாம். மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் வாங்குறதுக்கு அவ 1000 நரகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். நீ போமா. டாக்டருக்கு படிக்கணுங்கிறது அதோட ஆசை இல்ல, கனவு, லட்சியம். கேடகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம யார சந்திக்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, பிரபல காமெடி நடிகர் பாபா லட்சுமணன் நம்முடன் இணைந்திருக்கிறார். நம்முடைய அலுவலகத்திற்கு நேரடியாக அவர் வருகை தந்திருக்காரு. இன்றைக்கு அவரிடம் கேட்க பல கேள்விகள் இருக்கு, நேரடியா அவருடைய கேள்வியாக போயிடலாம். வாங்க. வணக்கம். கேடகம் சினிமா பார்வை நேயர்களுக்கு என் முதல் வணக்கம். இதை மறக்காம பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? உங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கு? இப்ப நல்லா உங்களுடைய ரசிகர்கள் பெரிய அளவுல எதிர்பார்க்கிறது என்னன்னா, உங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கு? உடல்நிலை சரியாயிருச்சு. இப்போ சமீபத்தில் எழில் சார் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, உடல்நிலை சரியாயிருச்சு. தொடர்ந்து உங்களுக்கு திரைப்பட வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கு சார்? எப்படி பரவாயில்லாம போயிட்டு இருக்கு. உங்களை மாதிரி இந்த சேனல்லாம் கூப்பிடுறாங்க, அது கொஞ்சம் எங்களுக்கு ஆதரவாக இருக்கு. அதை வச்சு நாங்கள் சாப்பாடு சாப்பிட்டுக்கிறோம். கஷ்டம்லாம் இல்லை, கடன் இல்லை. திரைப்படங்கள் வாய்ப்பு எப்படி இருக்கு? நீங்க என்ன காமெடி நடிகரா, உங்களை பல திரைப்படங்கள்ல நாங்க பார்த்துருந்தோம். பல திரைப்படங்கள்ல நீங்க பண்ணக்கூடிய அந்த காமெடியெல்லாம் பார்த்து ரசிச்சிருக்கோம், சிரிச்சிருக்கோம். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க அந்த சைக்கிள் சூசே சொல்றதெல்லாம் பயங்கரமா இருந்தது. அதே போல மாயி படத்துல பண்ணது உங்களுக்கு மிகப்பெரிய பெயர் கொடுத்தது. ஆமா ஆமா, அந்த படத்துல தான் எனக்கு அங்கீகாரம் கிடைச்சு. அது மாதிரியான கதாபாத்திரங்கள் உங்களுக்கு இப்ப என்ன படங்கள் அமைஞ்சிருக்குன்னு கேட்குறேன். இப்ப இது வந்து எழில் சார் படத்துல ரவிமரியா கூட வருவோம். இது ஒரு காமெடி படம் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. அதுல வந்து படம் ஃபுல்லா வருவேன். ரவி மரியா அவருடைய காம்பினேஷன் எப்படி இருக்கு? ஆமா, ரவி மரியா காம்பினேஷன் எங்களுக்கு வேற என்ன வெள்ளக்காரன் படத்துல இட்டு அதே மாதிரி இதுல இருக்கும். இந்த சந்தானம் கூட நடிக்கும் போது பின்னாடி உட்காந்துரும் போது தூக்கி தூக்கி போடுதுன்னு சொல்றீங்களே, அது மாதிரியான புதுமையான காமெடிகள் ஏதாவது இருக்குங்களா? சந்தானம் சார் வந்து அது வந்து கார்ல போயிருந்தோம், திடீர்னு சுந்தரி சார்கிட்ட கேட்டு, சார் இது நல்லா இருக்கும் சார் அப்படின்னாரு. அவர் மேல அதை எடுத்தோம். அவர் சத்தியம் தேட்டர்ல சுந்தரிசி சந்தானம் படம் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. லட்சுமணன், உங்க அந்த நீங்கள் சொல்கிற டைலாக் தான் பயங்கர தேட்டர் கிளாப்ஸு. அது மாதிரி சந்தானம் வந்து ஒரு ரொம்ப காமெடி சென்ஸ் உள்ளவர். டைரக்டர் போய் முதல்ல பேப்பர் வாங்கிட்டு, சார் இதுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாமான்னு கேட்பார். விவேக் சார் மாதிரி ஓகே நல்லா இருக்கு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு சின்சியராக இருக்கனால தான் இன்னைக்கு அவர் ஹீரோ லெவலுக்கு வளர்ந்து வந்திருக்காரு. உங்களுடைய காமெடியெல்லாம் ரசிச்சிருக்கோம். அதே நேரத்தில் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாதப்போ நிறைய மக்கள் வந்து உங்களுடைய பற்றி நிறைய அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ உங்களுக்காக எடுத்து போட்டு அந்த வீடியோலாம் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது? உங்கள் ரசிகர்கள் இவ்வளோ பெரிய ஆதரவு உங்களுக்கு கொடுத்துருந்தாங்களே, உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாதப்போ எப்படி இருந்தது? உடல்நிலை சரியில்லாதப்ப எனக்கு விஜய் டிவி பாலா வந்தார், வந்து ஒரு பெரிய தொகையை கொடுத்தாரு. அப்புறம் ரவிவர்மன் கேமராமேன், விக்ரமன் சார், ரமேஷ் கண்ணா, நிறைய பேர் என் கூட பணிபுரிஞ்ச நடிகர் தான் ஹெல்ப் பண்ணாங்க. சேசு, மறந்து போன சேசு, அவங்களாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதாவது எனக்கு விவேக் சார், மனோபாலா, மயில்சாமி இருந்தாங்கன்னா எனக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அவங்களாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ சின்ன சின்ன நடிகர்கள் ஹெல்ப் பண்ணுறாங்க. பிளாக் பாண்டி எனக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. மயில்சாமி சாருடைய உங்களுக்கு ஒரு நெருங்கிய பழக்கம் இருந்தது தெரியும்.
அவருடைய இழப்பு உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய துயரம்? கொரோனா காலத்தில் மயில்சாமி, விவேக் சார், மனோபாலன்னா நான் வந்து இந்த உயிரோட இருந்துக்க மாட்டேன். ஒரு நாள் ஒரு ரோட்டில் உட்காந்துனேன். என்னடா லட்சம்னா மாஸ்க் போடாமல் உட்காந்துருக்கேன் விவேக் சார். உடனே ஒரு கடைக்கு கூப்பிட்டு போனார். மாஸ்க்கு, சானிடைசர், ஒரு கையில் 5000 பணம். எப்போனாலும் வந்து நீ வீட்டில் வந்து வாங்கிட்டு போடா அப்படின்னாரு. அப்படி சொன்ன மனுஷன், அப்படி செஞ்ச மனுஷன் அவரே கொரோனாவில் போயிட்டார். இந்த திரையுலகத்துல கடந்த வருடம் வந்து நிறைய உயிரிழப்புகள், அதாவது மறக்க முடியாத நடிகர்கள். இப்போ மனோபாலா சார், மயில்சாமி சார், நிறைய காமெடி நடிகர்கள்லாம் மறைந்து போனாங்க. சேசு இப்போ ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு அது எப்படி உங்களுக்கு அந்த சேசுலாம் வந்து எனக்கு ஹாஸ்பிட்டல் ஃபர்ஸ்ட் வந்து அவர் அங்கேருந்து நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணி, ராம்நாடு நிறைய ஊர் குருக்கள்லாம் கான்டாக்ட் பண்ணி அவங்களாம் எனக்கு பணம் ஹெல்ப் பண்ணாங்க. அவ்வளோ ஒரு பெரிய இழப்பு. சமீபத்தில் அருண்மணின்னு ஒருத்தர் இறந்து போனார். அது ஒரு பெரிய இழப்பு. என்னன்னு தெரில. இப்போ இந்த வருஷமே ஒரே நிறைய பேர் மேலே போயிட்டே இருக்காங்க. உங்களுக்கு ஆதரவா இருந்த சந்தானம், அப்புறம் விவேக் சார் மறைஞ்சிட்டார். சந்தானம் அவர்கள் வந்து ஹீரோவா நடிக்க போயிட்டாரு. நிறைய திரைப்படங்களை காமெடி வேடங்கள் பண்ணும்போது அவரோட டீம்ல நீங்க இருந்தீங்க. இப்போ அவர் ஹீரோவா நடிக்கிறார். இப்போ அந்த வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல இல்லாம இருக்குல்ல, அது எவ்வளவு பெரிய இழப்பா இருக்கு? அதாவது ரொம்ப பெரிய இழப்பு தான். நம்ம சந்தானம் சார் வந்து எப்போவுமே என்னை கூப்பிடுவார். அவர் ஹீரோ ஆனால் வந்து அதில் எதுவும் வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக என்னை பயன்படுத்துவார். இல்ல அவர் இல்லாத நேரத்துல இப்போ ஒரு காமெடி நடிகரா இருக்கும்போது அவர் டீம்ல இருந்தீங்க. இப்போ வந்து புது புது டீம்ஸ் எல்லாம் வந்து காமெடி நடிகரா வந்துட்டாங்க. நிறைய புது நடிகர், காமெடி நடிகர்லாம் என்னதான் வந்தாலும் எங்களுது வந்து ஸ்டாண்டர்டு தான். இன்னைக்கு எங்கள் காமெடி நீங்கள் பண்ணி பாருங்க, உங்களுக்கு சிரிப்பு வரும். இப்போ உள்ளவங்க நடித்த காமெடிலாம் பாருங்க, அது ஒருத்தர் தான். ஆதித்யா சேனலில் நாங்கள் தானே வந்துகிட்டு இருக்கோம். இப்ப இருக்கக்கூடிய காமெடி நடிகர்கள் அப்படிதான் நடிக்கிறாங்க. இல்லை, காமெடி நடிக்கிறது எங்கள் ஆதித்யா சேனலில் வருது. எங்கது எப்போ போனாலும் எவர்கிரீன் மாதிரி அவங்க வருது. பட்டு எங்க அளவுக்கு இல்லை. எங்களுக்கு வந்து வடிவேலு இவங்கெல்லாம் வந்து டைமிங் சொல்லி கொடுப்பாங்க. இப்படி பேசணும், அப்படி பேசணும். அதில் வந்து நாங்கள் கிளிக் ஆகிட்டோம். இப்போ வடிவேல் சாரை குறித்து பேசும்போது, வடிவேல் சார் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஒரு இடம்? வடிவேலு சார் தான் அந்த வாமா மீனலுக்கு வந்து செலக்ட் பண்ணார். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் கஞ்சி குடிச்சிட்டு இருக்கேன். வடிவேல் சாரால தான் கஞ்சி குடிச்சிட்டு இருக்கேன். ஆமாம், அந்த வாமா மீனல் அவர் தான் வந்து எனக்கு அந்த கேரக்டர் ஓகே பண்ணார். ஆனால் பல இடத்துல வடிவேல் சாரை நீங்கள் நிறைய இடத்துல விமர்சனம் செய்திருக்கீங்களே. ஆமாம், அது வந்து நடந்த உண்மையை தான் சொல்கிறோம். அவரால் வாய்ப்பு மறுக்கப்பட்டதாக கூட சொல்லியிருந்தீங்களே. ஆமாம், நிறைய இப்போ வந்து நாய் சேகரில் போனோம், இதில் ஒன்றும் இல்லைன்னாரு. எதுக்கு ஆஃபீஸ் போனார், அவர் மேல் வந்து ஒன்றும் இல்லைன்றாரு. அது வந்து அப்படியே விட்டுருந்தா பரவாயில்ல. அதை டிவியில் வந்துட்டு நான் புது டீம் உருவாக்கியிருக்கேன், பழைய டீம்லாம் தூக்கிட்டேன் அப்படின்னாரு. அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. புது டீம் உருவாக்கி பெரிய அளவில் ஹிட் ஆனாரா? 2 நாள் தான் ஓடிச்சு படம். 2 நாள் தானே. பழைய நண்பர்கள், பழைய ஆட்களை கூப்பிட்டு பேசி, விவேக் சார் அதெல்லாம் செஞ்சிருக்காருல்ல. அவருடைய கூட நடித்த சக நடிகர்களை கூப்பிட்டு ரவுண்ட உட்கார வச்சு பேசுவார், விசாரிப்பார். அவர்கள் உடல் நலத்தை குறித்து விசாரிப்பார், பல விஷயங்களை பேசுவார். அந்த மாதிரி உங்களை கூப்பிட்டு பேசியிருக்காங்களான்னு கேட்குறேன். வடிவேலு ஆஃபீஸ் கூப்பிடுவார், பேசுவோம். நைட் உட்காந்து டைரக்டர் வர சொல்லி பேசும்போது இந்த கேரக்டர் அல்வாவாஸ் போடுங்க, இது லட்சுமணனை போடுங்க, அதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவார். திடீர்னு ஃபோன் வரும், லட்சுமணா நாளைக்கு ஷூட்டிங் இருக்குது, மறக்காமல் வந்துடும். திடீர்னு இப்போ சமீபத்தில் அதே மாதிரி இந்த ஒரு 2-3 வருடங்களில் வடிவேல் சார் உங்களை கூப்பிட்டுருக்காரா? இல்லை, அவரை பார்த்தது இல்லை. பார்க்கவே இல்லை. பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலையா? இல்லை, கிடைக்கல. ட்ரை பண்ணீங்களா ஃபோனில்? ஏன்னா சக நடிகர், உங்களுடைய நடித்த நடிகர் ட்ரை பண்ணி பேசணும் அப்படின்னு ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்க? இல்லை. நீங்களும் ட்ரை பண்ணல, அவரும் கூப்பிடல? கூப்பிடல அவரும். அதாவது வடிவேல் சாரை குறித்து பல இடத்துல பல நடிகர்கள், நீங்கள் மட்டும் இல்லை, பல காமெடி நடிகர்கள் அவர் வந்து விமர்சனம் செய்ததை தான் பார்த்துருக்கோம். அவரால் எங்களுக்கு எந்த உதவியும் இல்லை அப்படின்னு சொல்லுது. ஏன் போண்டாமணி சார் மறைந்த போண்டாமணி அவர்களை நானே பேட்டி எடுத்திருக்கேன். அவரும் அந்த கருத்தை மையமாக வச்சு சொல்லியிருந்தார். போண்டாமணிலாம் வந்து அவர் வந்து பார்க்கவே இல்லையா, டெத்து கூட வரலையா. போண்டாமணி போனதும் எங்களுக்கு பெரிய இழப்பு. போண்டாமணி எங்களுக்கு வந்து ஷூட்டிங் இல்லைன்னா ப்ரோக்ராம் பண்ணுவார், ஸ்டார் நைட் மாதிரி. மாதம் ஒரு 4-5 ப்ரோக்ராம் தருவார், நல்ல அமௌண்ட் வாங்கி தருவார். அவர் போன பிறகு இப்போ எங்களுக்கு அது கஷ்டம். அதுவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வடிவேல் சார் குறித்து பேசும்போது இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க. விஜயகாந்த் சார் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஒரு இடத்த கொடுத்துருந்தாரு. அவர் இல்லாத நேரங்கள் உங்களுக்கு அந்த இழப்பு எப்படி இருக்குது? விஜயகாந்த் சார் வந்து மேலமாசி வீதியில் சென்ட்ரல் சினிமா பின்னாடி வீடு அவருக்கு. அதை கொஞ்சம் தள்ளி வந்து ஒரு பள்ளிவாசல் எதிர் சந்தில் எங்கள் வீடு. அவங்க அப்பா எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம். அவங்க அப்பா கை செஞ்சு நின்றார். 5 வருஷம் கவுன்சிலர் ஜெயிச்ச ஒரே ஆளுங்க. அதே மாதிரி இந்திரா காந்தி
ராஜீவ்காந்தி சோனியா காந்தி வரைக்கும் அவங்க அப்பாவுக்கு ஓட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப அற்புதமான மனிதர், அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், பெரிய ரைஸ் மில்லு. ஆனால் ரிக்ஷாவில் தான் வருவார், ரிக்ஷாவில் தான் போவார், கதர் வெட்டி கதை சட்டை போட்டு. நல்ல மனிதர். அவர் என்னை ஒரு தடவை விஜயகாந்த் அனுப்பிச்சி விட்டார். அப்போ விஜயகாந்த் வந்து ஆள் இருக்காங்க வேணான்ட்டார். அதுக்கப்புறம் நான் மேனேஜர் ஆன பிறகு விஜயகாந்த் கண்ணுப்பட போதியா மேனேஜர் ஒர்க் பண்ணோம், வானத்தை போல் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நடிச்சிருக்கோம். ஒரு அற்புதமான கலைஞன், பயங்கர ஹெல்பிங் சென்ஸ் உள்ளவர். ராஜபாத் ஸ்ட்ரீட்டில் எப்போவுமே சாப்பாடு போட்டுருப்பாங்க. இப்போயே அவங்க வீட்டில் வந்து போடுறாங்க. இப்போ மண்டபத்தில் வந்து இந்த டெய்லி பார்க்க வரவங்களுக்கு 500 பேர் சாப்பாடு சமைச்சு போடுறாங்க. விஜயகாந்த் சார்கிட்ட எனக்கு இவ்வளோ உதவி செஞ்சிருக்காரு, என்னால் மறக்க முடியாத தருணம்னா இது இருக்குது அப்படின்னா என்ன இருக்குது சார் நினைவுகள்? மறக்க முடியாத தருணம் வந்து நான் இந்த பொள்ளாச்சியில் ஒரு ஷூட்டிங்கு, குசேலன் படம் ஷூட்டிங்கு. அங்கே சக்தி ஹோட்டல் வாசல் கீழே வந்து டீ சாப்பிட்டு இந்த பான்ட்ரா போட்டு துப்பியிருந்தேன். அப்போ ஒருத்தர் வந்து கூப்பிட்டாரு, ஆயா வாங்க அண்ணன் கூப்பிட்டாரு, யாருங்க போங்க அப்படின்னு. அப்புறம் கண்ணாடி இருக்குன்னா விஜயகாந்த், டி வெண்ணு வாட்டா அப்படின்னாரு. போனோடனே டி இழிச்சும்னு இன்னும் பொள்ளாச்சியில் தேங்காய் பறிக்க வந்திருக்கியா? இல்லைண்ணே குசேலன் ஷூட்டிங் வந்திருக்கேன். ஏன் அவர் கூட தான் நடிப்பீங்க, எங்களோட நடிக்க மாட்டீங்க? நீங்கள் நிவேதா லாட்ஜுக்கு 8:30 மணிக்கு வரணும், இல்லைன்னா பொள்ளாச்சியில் இருக்க மாட்டேன் அப்படின்னாரு. அதேமாதிரி 8:30 மணிக்கு போனேன் டைரக்டர் வந்து, சார் லட்சுமணுக்கு ஏதாவது கேரக்டர் போடுங்கன்னாரு. இதில் ஒன்றும் இல்லைண்ணே, எம்எல்ஏ கேரக்டர் இருக்குது, டைலாக் இல்லை. நானே 3 நாள் டைலாக் எல்லாமே நடிச்சிட்டு இருக்கேன், பூட்டு விடியாத வாடகை கூட கொடுப்பாங்க அப்படின்னா அதில் வாய்ப்பு இருந்தார். அந்த பிரேக் டயத்தில் வந்து எனக்கு விஜயகாந்த் கூட இருக்க மேக்கப் மேன் இவங்களாம் வந்து, அண்ணே நீங்கள் கேப்டன்கிட்ட கேளுங்க, விக்ரமன் சாரோட சேர்ந்து இன்னொரு படம் பண்ணான்னு கேளுங்க. நான் பிரேக் டயத்தில், அண்ணே வானத்தை போல் பெரிய ஹிட்னே, தங்கத்தாமரை விருதெல்லாம் வாங்கிச்சு, விக்ரம் சார் கூட சேர்ந்து நீங்கள் படம் பண்ணுங்கண்ணே, நீங்கள் அரசியல் ஆரம்பிக்க போகிறீங்க, கரெக்டான தருணம்னே. டீ லட்சுமணா எனக்கு ஓகே, அவங்க டைரக்டர் ஓகேன்னு பாரு அப்படின்னாரு. நான் இப்போ ஃபோன் போடுறேன், என்ன ஃபோன் போட்டு டைரக்டர் கேட்டேன், சார் இந்த மாதிரி ஷூட்டிங்கில் இருக்கேன் சார், கேட்டேன் உங்கள்கிட்ட பேசுனார் அப்படின்னு. சரி கொடு அப்படின்னாரு. அவர் 2 பேரும் பேசினாங்க. அந்த படம் தான் மரியாதை. அதாவது விஜயகாந்த் சார் மறைவுக்கு ஒரு 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 2 வாரங்களுக்கு முன்பு அவருடைய அலுவலகத்திற்கு நீங்கள் போயிருந்தீங்க. ஆமாம், பிறந்த நாள் கண் கலங்கி இருந்தீங்க. அவரை நேரில் பார்க்கும்போது எப்படி இருந்தது சார்? ஏன்னா அவரை நீங்கள் இப்படியெல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த நேரத்தில் பார்த்தப்ப எப்படி இருந்தது? அவர் அடிக்கடி நாங்கள் போய் ஆஃபீஸ் போயிடுவோம். பார்க்கும்போதெல்லாம் 2000 3000 பணம் கொடுப்பாரு. அந்த பிறந்தநாளைக்கு போனப்போ கூட காசு கொடுத்தாரு, பணம் கொடுத்தாரு, ஒரு 10,000 கொடுத்தாரு. எதுனாலும் பிரேமா லட்சுமணை வந்தால் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னாரு. ஒரு அற்புதமான கலைஞன். நான் அவரோட வாஞ்சிநாதன், பேரரசு இந்த படம் தான் நடிச்சிருக்கேன். மேனேஜராக ஒர்க் பண்ணது கண்ணுப்பட போதியா, வானத்தை போல. சார் இப்போ இந்த ரீரிலீஸ் திரைப்படங்கள், இப்போ கில்லி படம் பார்த்துருப்பீங்க, பல வருடங்கள் கழித்து இப்போ வந்து 10 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு இப்போ புது படங்கள் ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்துருக்கு. எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம் நீங்கள்? ஏன்னா இப்போ படம் ரிலீஸ் ஆகும்போது கூட அந்த அளவுக்கு வரவேற்பு இல்லை. இத்தனை வருடங்கள் கழித்து நடிகர் விஜய் நடிப்புக்கு ஏற்கனவே ரிலீஸ் ஆன அந்த படம் இப்போ அவ்வளோ பெரிய கை கொடுத்துருக்கு. இயக்குனர் தரணிக்கு எப்படி பார்க்குறீங்க? இந்த 20 வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இது வந்து அட்வான்ஸ் புக்கிங்லாம் போட்டிருந்தாங்க, அதுலேயே 3 நாள் ஃபுல்லாகிடுச்சு. இப்போ தரணி சார் வந்து எவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்த டேரக்டர், அவர் இன்னைக்கு படம் இல்லாமல் இருக்கார். இப்போயாவது விஜய் இந்த படத்தை பார்த்தாரு, இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்தாரு, இப்போயாவது அவருக்கு ஒரு படம் வாய்ப்பு தரலாம். ஒரு நல்ல டைரக்டர். நான் ஒரு படம் ஒஸ்தி படத்தை நடிச்சிருக்கேன். நான் அவர் ஹேண்டிகேப் தான், அவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் பண்ணுவார். நல்ல அருமையான டைரக்டர். உங்களுக்கு வந்து ஆக்ஷன் ரொம்ப, நீங்கள் கில்லி படத்தில் வந்து ஆக்ஷன்லாம் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருப்பார். ஒரு கார் சேசிங் வந்து அது ரொம்ப பிரமாதமாக எடுத்தாங்க. அந்த போல் ஒக்கட்டு தான் ஒரு படம், அது விஜயன் மாஸ்டர் எடுத்தார். அங்கே கார் சேசிங் சில இது வந்து அவர் எடுத்த ஷாட்லாம் கட் பண்ணி போட்டாங்க, அந்த அளவுக்கு எடுத்திருப்பாங்க. வரவேற்பு குறித்து எப்படின்னு தான் நினைக்கிறீங்க? வரவேற்பு தான் பெருசாக இருக்கு. பிரகாஷ்ராஜுக்கு அந்த படம் வந்து பெரிய ஹிட்டில். இப்போ வந்து இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ பிரகாஷ்ராஜுக்கு நிறைய படம் கம்மிட்டாக இருக்குது. இப்போ வந்து நீங்கள் இப்போ வந்திருக்கக்கூடிய லோகேஷ் கனகராஜ், நென்சல் திலீப் குமார், நிறைய புது இயக்குனர்கள் ஹிட்டு கொடுத்து பேர் வாங்கி பழைய இயக்குனர்களை தாண்டி ஒரு பெரிய புகழ்ச்சி பெற்றிருக்காங்க. இப்போ பாரதி ராஜா அவர்கள்லாம் நம்ம பேசணும், இப்போ அவங்களாம் மறந்துட்டு நம்ம யாரை பேசிகிட்டு இருக்கோம்? லோகேஷ் கனகராஜின்னு பேசுகிறோம், நெல்சன் திலீப் குமார்னு பேசுகிறோம். பல இயக்குனர்கள் வந்துட்டாங்க. இந்த புதுமுக இயக்குனர்கள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்களா? அவங்கள குறித்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது? இப்போ உள்ள இயக்குனர், புது இயக்குனர்லாம் வந்து அட்வான்ஸ் தாட் திங்க் பண்ணுறாங்க, அட்வான்ஸ் மூவிங்கு. இப்போ ஒரு லோகேஷ் கனகராஜ்லாம் வந்து ஒரு 2 படம் தான் பண்ணியிருக்காரு, உடனே ரஜினி படம் கிடச்சிருச்சு. இதே முருகதாஸ்க்குலாம் ரஜினி படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிடச்சிச்சு. இப்போ உள்ள யங்ஸ்டர் டைரக்டர் வந்து எல்லா ஹீரோ அவங்க நடிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ரகுமானே வந்து அவங்களுக்கு மியூசிக் பண்ணுறது ஈஸியாக இருக்குது அப்படின்றாரு. உங்களுக்கு அவருடைய படத்தில் நடிக்கணும்னு ஆசை இருக்கா?
இருக்கு. அது மாதிரியான காமெடி கதாபாத்திரங்கள் அவங்களுடைய படத்துல கிடைக்குமான்ற ஒரு ஏக்கம் இருக்கா? ஏக்கம் இருக்கு, கிடைக்கல. கிடைச்சா நடிப்பேன். கிடைச்சா நடிப்பீங்க. எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இப்ப வரக்கூடிய நடிகர்கள் புதுமுக காமெடி நடிகர்களுக்கு அதிகமான வாய்ப்பு போயிடுது. அதை ஒரு சக காமெடி நடிகரா எப்படி பாக்குறீங்க? அதான் வளர்ச்சி நல்லதுதான். எல்லா பேருக்கும் ஒரு ஆசை இருக்கும் நடிக்கணும்னு சொல்லிட்டு. அதனால அவங்க இது வந்து அவங்களுக்கு கிடைக்கும், நம்மளுக்கு கிடைக்கும், நமக்கு கிடைக்கும். அதை யாரும் தடுக்க முடியாது. இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்து நன்றி சார். ரொம்ப நன்றி.